Good morning everyone. என் பேர் சுகன்யா. நான் நலன் யோகால வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் நடத்துகிற இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் 3 month ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சில ஆசனாஸ் பெனிஃபிட்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆசனா உஸ்திராசனா, கேமல் போஸ். உங்களுக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின், நீ பெயின், நீல இன்ஜுரி, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கால் ஸ்ட்ரைட்டாக நீட்டி சுகாசனத்தில் உட்காந்துக்கணும். கால் மடிச்சு கைகளை பின்னாடி வச்சு ஷோல்டர் பேக் சைடில் மைல்டாக புஷ் பண்ணி நெக்கை லூஸாக விட்டு மேலே ஜிம்மி பார்க்கணும். 30 to 2 minutes உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வரைக்கும் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைன்னா வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணலாம். இப்போ நம்ம ரெகுலராக உஸ்திராசனம் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட தைஸ், ஆர்ம்ஸ், ஸ்டொமக் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்டர்னல் ஆர்கனுக்கு நல்லா மசாஜ் பண்ண ஃபீலிங் கிடைக்கும். உங்களுக்கு நம்மளுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் டிஸ்கம்ஃபர்ட் சரியாகும். ஓவரிக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகுறதுனால ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். கால் ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கலாம். நீட்டி வஜ்ராசனத்தில் உட்காந்து நீங்கள் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பின்னாடி நீல் டவுன் பண்ணி எழுந்துச்சு கால் விரல் ஊனி ஹிப்ல கை வச்சு ஹிப் நல்லா முன்னாடி புஷ் பண்ணி ஷோல்டர் பேக் சைடில் வச்சு உங்களோட ரைட் ஆர்ம் ரைஸ் பண்ணி ரைட் ஹீல் டச் பண்ணணும். லெஃப்ட் ஆர்ம் ரைஸ் பண்ணி லெஃப்ட் ஹீல் டச் பண்ணணும். நல்லா ஹிப்பை முன்னாடி புஷ் பண்ணி நெக்கை லூஸாக விடணும். 30 செகண்ட்ஸ்லேருந்து 2 minutes வரைக்கும் பண்ணலாம். தைராய்டு கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதுவாக ரைட் லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ஹீல உட்காந்து எப்பெல்லாம் நம்ம பேக்வேர்ட்ல பெயின் பண்றோமோ அப்பெல்லாம் ஃபார்வர்ட்ல பெயின் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். பிரீத்திங் நார்மலா இருக்கிற ஹார்ட்ல ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு வக்ராசனம். உங்களோட வலது காலை மடிச்சு உங்களோட ஹீலோட க்ளோஸ்டாக வச்சுக்கணும். உங்களுக்கு நீ பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். மைல்டாக இந்த மாதிரி பிளாக்ஸ் வச்சு கை வச்சு மைல்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாதவங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்டால ரைட் லெக் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்பர் பாடியோட டச் ஆகும், செஸ்ட்டுக்கு நடுவில் வச்சு நல்லா டைட்டாக பாடியோட க்ளோஸ்டாக இருக்கணும். உங்களோட ரைட் ஹேண்ட் நல்லா இன்ஹேல் பண்ணி ஸ்பைனை லென்த்தன் பண்ணி எக்ஸேல் பண்ணி உங்களோட முதுகுக்கு பின்னாடி ஸ்பைன் பின்னாடி வச்சுக்கணும். ரைட் ஷோல்டர் லெஃப்ட் சைடு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் உங்களோட ரைட் ஷோல்டருக்கு ஈவனாக நெக் இருக்கணும். கண்களை மூடி உங்களோட ஸ்பைன்ல அப்டமன்ல ஃபோக்கஸ் பண்ணணும். பிரீத்திங் நார்மலாக இருக்கணும். உங்களோட கோர் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்பைன் நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி ஆகும். பேக் பெயின், பேக்ல கூடிய ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் ஆகும். சியாட்டிக் அப்போ இங்கே தைஸ் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சியாட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். உங்களோட ஷோல்டர், பேக் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மெதுவாக பழைய பொசிஷன் வந்துடும். அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ணும். ரைட் லெக் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு லெஃப்ட் லெக் ஃபோல்ட் பண்ணி ஹீல் வந்து பட்டோட டச் ஆகணும். நீ உங்களோட செஸ்ட்டுக்கு சென்டர்ல இருக்கணும். ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் நீ ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடு நல்லா டர்ன் பண்ணி பார்க்கணும். மெதுவாக பழைய பொசிஷன் வந்துடலாம். பவன முக்தாசனா, விண்ட் ரிலீஸ் போஸ். நம்ம லெஃப்ட் சைடு சாஞ்சு படுத்துருக்கோம். நீ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஹெர்னியா, ஸ்டொமக் பெயின், அல்சர் பெயின் இருக்கு அப்படின்னா அப்டமனை ரொம்ப ஃபோர்ஸா அழுத்தக்கூடாது. உங்களுக்கு நெக் பெயின், ஷோல்டர் பெயின், சியாட்டிக்கா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க தலையை தூக்கி நீங்க ட்ரை பண்ண வேண்டாம்.
எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாதவங்க இன்ஹேல் பண்ணி தலையை தூக்கி நீயத்தோட ட்ரை பண்ணும். உங்களோட உள்ளங்கால் கால் விரல் மேட்டை பார்த்துக்கணும். கைகளை கோர்த்து உங்களோட கஃப் மசில்ஸ் கிட்ட நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும். ஷோல்டர் நல்லா மேட்ல இருக்கணும். இன்ஹேல், ரைஸ் யுவர் நெக். எக்ஸேல் பண்ணி நீயை டச் பண்ணுங்க. 3 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. திரும்ப பழைய பொசிஷன் வந்துடலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா இன்ஹேல் பண்ணி நீயை டச் பண்ணி 30 to 2 minutes வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரெகுலரா பானு முக்தாசனா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட அப்டமன் உள்ள கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். இன்டர்னல் ஆர்கனுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். உங்களோட நெக், ஷோல்டர், ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். மெதுவா பழைய பொசிஷன் வந்துலாம் கை எடுத்துட்டு கால் மேட் வச்சு கால் ஸ்ட்ரைட் அனுப்பிக்கலாம். லெஃப்ட் சைட் சாஞ்சி எழுந்திரிச்சுக்கலாம்.